ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க நிகழ்ச்சியில வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். பவித்ரோபான் ஏகாதசி ராஜா மதன் கோபால் ஜூலன் யாத்ரா மகோத்சவம். இன்னைக்கு ஏகாதசி உபவாசம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும். நம்ம மேலும் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும் பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ராம ராம. ஊஞ்சல் உற்சவம். எவ்வளவு பேருக்கு ஊஞ்சல் ஆடுறது ரொம்ப பிடிக்கும்? எவ்வளவு பேர் ஊஞ்சல் ஆடி இருக்கீங்க? எல்லாருமே ஊஞ்சல் ஆடி. வாழ்க்கையை இளமே ஊஞ்சல் ஆடிது, வாழ்க்கையை ஊஞ்சல் ஆடு இல்லையா? நிறைய பேருக்கு வாழ்க்கையே ஊஞ்சல் ஆடிட்டு தான் இருக்கு. அந்த ஊஞ்சல் ஆடக்கூடிய வாழ்க்கையில கூட குதூகலமா இருக்குன்னு ஆசைப்படுறாங்க இல்லையா? ஜட உலகம் வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? துக்காலயம் அசாஸ்வரம், துன்பம் நிறைந்தது. சோ இங்க நம்ம எல்லாருக்குமே ஊஞ்சல் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் ஊஞ்சல் ஆடுறது. குழந்தையில வந்து இந்த பூங்கால போனா ஊஞ்சல் இருக்கும், அதுல விளையாடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணும்போது பொண்ணு மாப்பிள்ளை ஊஞ்சல்ல வச்சு விளையாடுறாங்க இல்லையா? அதுக்கப்புறம் ஆமா, அதோட சரி. கல்யாணம் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளை ஊஞ்சல் ஆடினதான், அதுக்கப்புறம் வாழ்க்கையே ஊஞ்சலா தான் இருக்கு. இதுதான் ஜட உலகம். கரெக்டா? பாத்தீங்களா? எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கு. எனக்கு அந்த அனுபவம் இல்லை. நான் பிரம்மச்சாரி. கிரகஸ்தருக்கு எல்லாம் அந்த அனுபவம் இருக்கு. கல்யாணம் பண்ணி ஊஞ்சல் ஆடினதான், அதுக்கப்புறம் எங்க ஊஞ்சல் ஆடுறது, அவ்வளவுதான். சோ லைஃப் ஃபுல்லா இந்த ஜட உலகத்துல எல்லாருக்கும் ஊஞ்சல் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளுக்கு ஊஞ்சல் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். இளைஞர்களுக்கு ஊஞ்சல் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வீட்லயே ஊஞ்சல் மாட்டி வச்சிருக்காங்க. சிலர் வந்து பெரிய பலகையில ஊஞ்சல் வச்சிருப்பாங்க. சிலர் வந்து இப்ப ரவுண்டா டிசைன் வருது, அந்த மாதிரிலாம் ஊஞ்சல் மாட்டி வச்சுக்கிட்டு அதுல விளையாடிட்டு இருப்பான். சோ இந்த ஊஞ்சல் ஆடுறதுங்கிறது இது எங்க இருந்து இந்த எண்ணம் வந்தது? ஊஞ்சல்ல விளையாடணும், என்ஜாய் பண்ணணும். இந்த ஊஞ்சல் ஆடுறது ஆன்மீக உலகத்திலே இருக்கு. ஊஞ்சல் விளையாடுறது ஆன்மீக உலகத்திலே இருக்கு. பட் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அங்க ராதா கிருஷ்ணரை ஊஞ்சல்ல வச்சு விளையாடும். இங்க ஜட உலகத்துல நம்ம ஊஞ்சல்ல உட்காந்து யாரும் நம்மள ஆட்ட மாட்டாங்கன்னு இல்லையா? ஜட உலகத்துல எல்லாரும் நான் தான் ஊஞ்சல்ல உட்காரணும். ஏய், நான் முதல்ல ஊஞ்சல்ல உட்காரேன். குழந்தைய சொல்லுவோம், நான் முதல்ல ஊஞ்சல்ல உட்காடுறேன், நீங்க ஆட்டுறியா? சோ சின்ன குழந்தையில இருந்து இந்த பையன் உட்காரு, நான் தான் ஊஞ்சல்ல உட்காருவேன், நான் தான் ஊஞ்சல்ல விளையாடுவேன். இப்படி ஊஞ்சல் விளையாடுறது சின்ன குழந்தையில இருக்கு. இந்த ஊஞ்சல் விளையாட்டு வந்து ஆன்மீக லோகத்துல இருக்கு. ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆன்மீக லோகத்துல கிருஷ்ணரே ராதா கிருஷ்ணர் ஊஞ்சல்ல விளையாடுவாங்க. அப்ப இங்க கான்சியஸ்னஸ், உணர்வு மட்டும்தான் மாறுது. ஜட உலகத்திலே ஊஞ்சல் விளையாடுறோம், கிருஷ்ணர் உலகத்திலே ஊஞ்சல் விளையாட்டு இருக்கு. ஜட உலகத்துல என்ன பிரச்சனைனா, இந்த பொய் அகங்காரத்தினால நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். நான் அனுபவிக்கணும், நான் மட்டும்தான் அனுபவிக்கணும், நான் தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம். ஆனா கோலோக விருந்தாவனத்துக்கு உணர்வு என்னன்னா, ராதா கிருஷ்ணர் அனுபவிக்கணும், கிருஷ்ணர் அனுபவிக்கணும். கிருஷ்ணா அனுபவிப்பாளர், நாம் எல்லாம் அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. கிருஷ்ணா வந்து அனுபவிப்பாளர், நாம் எல்லோரும் அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. ஆன்மீக உலகத்துல எல்லா கோபிகளும் ராதா கிருஷ்ணருக்கு சேவை பண்றாங்க. நம்ம கொஞ்ச நேரத்துல பாடுவோம், ராதா கிருஷ்ண பிராணமரம். ராதாராணி ராதா கிருஷ்ணரை ஊஞ்சல்ல வச்சுட்டு அழகா ஊஞ்சல்ல வந்து ஆட்டிட்டு பாட்டுப்பாங்க. சோ எல்லாருக்கும் பாடுறது ரொம்ப பிடிக்குது, டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்குது, ஊஞ்சல் ஆடுறது ரொம்ப பிடிக்குது. இதெல்லாமே என்ன நினைக்கிறோம்? நான் பண்ணணும்னு நினைக்கிறோம். இதுதான் ஜட உலகத்துல
பொய் அகங்காரத்தினால கட்டுண்ட வாழ்க்கையில பந்தப்பட்ட ஜீவாத்மா என்ன நினைக்கிறான், நானே அனுபவிக்கணும், ஜனத்தின் முக்குணத்தினால நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா கிருஷ்ணாவோட உலகத்துல இந்த எண்ணம் கிடையாது. கிருஷ்ணாவோட உலகத்துல கிருஷ்ணா அனுபவிக்க வேண்டும், நாம் எல்லாம் அனுபவிக்கப்பட வேண்டும். கிருஷ்ணா அனுபவிக்க வேண்டும், நாம் எல்லோரும் அனுபவிக்கப்பட வேண்டும். அப்போ சைத்தன்ய சரிதாமிர்தம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த ஜட உலகத்துல பிரேமம் கிடையாது, காமம் தான் இருக்குன்னு சொல்லி. இங்க எல்லாமே காமம். அதனால இந்த ஜட உலகத்துல எல்லாமே காமத்தினுடைய கண்ணோட்டத்துல பாக்குறதுனால சில நேரங்கள்ல முட்டாள்கள், அறிவியலிகள், ஆன்மீக தன்னுணர்வு பாதையில மேற்கொள்ளாதவங்க, ஆன்மீகத்துல பக்குவம் அடையாதவங்க ராதாகிருஷ்ணருடைய உறவை கூட சாதாரணமா நினைக்கிறாங்க. ராதாகிருஷ்ணர் ஊஞ்சல் விளையாண்டது, ராதாகிருஷ்ணர் லீலை பண்ணத பௌதிக கண்ணோட்டத்தில் பார்க்க கூடாது. அதனாலதான் இந்த ராதாகிருஷ்ணர் லீலைகள் ரொம்ப உன்னதமானதா இருக்கிறதுனால நம்முடைய ஆச்சாரியர்கள் எப்பவுமே பொது இடத்துல ராதாகிருஷ்ண லீலைகளை பத்தி பேச மாட்டாங்க. எந்த ஒரு ஆச்சாரியரும், இப்ப இருக்கிற குருமார்களும் சரி, முன்னிருந்த ஆச்சாரியர் பிரபுபாதர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், பக்தி வினோத் தாக்கூர், யாருமே பொது இடத்துல ராதாகிருஷ்ண லீலைகளை பத்தி பேச மாட்டாங்க. நீங்க எங்க கேட்டிருக்கீங்களா, பிரபுபாதர் ராதாகிருஷ்ண லீலை பத்தி ரொம்ப நேரம் பேசினாரு, குருமார்கள் ரொம்ப நேரம் ராதாகிருஷ்ண லீலை பத்தி பேசினாங்க, முந்தைய ஆச்சாரியர் ராதாகிருஷ்ண லீலை பத்தி ரொம்ப பேசியிருக்காங்க, புத்தகம் எழுதியிருக்காங்க. ஆனா எந்த இடத்துலயும் பொது இடங்கள்ல உபன்யாசம் செய்ததோ லீலைகளை பத்தி பேசுனதோ இல்ல. ஈவன் சுகதேவ் கோஸ்வாமி பாகவதம் யாருக்கு சொன்னாரு, பரீட்சித் மகாராஜிட்ட. அவரு கூட பாகவதத்துல ராதாரனுடைய பேரை சொல்லவே இல்லை. ரொம்ப ரொம்ப ரகசியமானது. ராதாகிருஷ்ணர் வழிபாடு ரொம்ப ரகசியமானது, ரொம்ப உயர்ந்தது, ரொம்ப புனிதமானது. இந்த உலகத்திலேயே ரொம்ப முதல் தரமான வழிபாடு என்னன்னா ராதாகிருஷ்ணர் வழிபாடு தான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வர்ஷிப். இந்த உலகத்திலேயே இந்த உலகத்துல மட்டும் இல்ல, 3 உலகத்திலேயே வைத்து ஆராதனையிலே மிக உயர்ந்த ஆராதனை என்னன்னா ராதாகிருஷ்ணர் வழிபாடு தான். ராதாகிருஷ்ணர் வழிபாடு அது ரொம்ப ரொம்ப ரகசியமானது, ரொம்ப உயர்ந்தது. அதனாலதான் நீங்க பாருங்க, பெரும்பாலும் ராதாகிருஷ்ணர் கோயில்கள் எங்கேயுமே கிடையாது. இப்ப நம்ம இஸ்கான்ல வரலைன்னா ராதாகிருஷ்ணர் வழிபாடு நமக்கு தெரியாது. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம இஸ்கான்ல வரலைன்னா நமக்கு ராதாகிருஷ்ணர் வழிபாடு தெரியாது. தென்னிந்தியாவில பெரும்பாலும் லட்சுமி நாராயணன் வழிபடுவாங்க. அது கூட தாயாருக்கு தனி சன்னதி தான். ரொம்ப ரேரான அரிதான கோயில்கள் தான் நாராயணன் லட்சுமி சேர்ந்து தரிசனம் கொடுக்குறாங்க. அப்புறம் உற்சவமூர்த்தி ஸ்ரீதேவி பூதேவியோட தரிசனம் கொடுப்பார் நாராயண பெருமாள். விஷ்ணு ஸ்ரீதேவி பூதேவியோட உற்சவமூர்த்தி தான் சிலப்பா தரிசனம் கொடுக்குறாரு. மூலவமூர்த்தி பெருமாளுக்கு தனி சன்னதி, தாயாருக்கு தனி சன்னதி. இப்ப தென்னிந்தியாவில பெரும்பாலும் லட்சுமி நாராயணன் வழிபாடு. அப்படியே கிருஷ்ணரை வழிபட்டாலும் ருக்மணி சத்யபாமா கிருஷ்ணர், இல்லாட்டி புல்லாங்குழல் எழுதிய கிருஷ்ணர், இல்லாட்டி வேணுகோபால் பசுவோடு இருக்கிற கிருஷ்ணர், இந்த மாதிரிதான் இருக்கு. ரொம்ப பழமை வாய்ந்த கோயில்கள்ல பார்த்தோம்னா லட்சுமி நாராயண வழிபாடு தான் இங்க இருக்கு தென்னிந்தியாவில். 108 திவ்ய ஸ்தலங்கள், திவ்ய தேசங்கள். வட இந்தியாவில தான் ராதாகிருஷ்ணர் வழிபாடு நிறைய இருக்கு. ஏன்னா கிருஷ்ணர் மதுராபுரியில தோன்றிருந்ததுனால, பிருந்தாவனத்தில் லீலை செய்ததுனால, அவர் துவாரகையில் இருந்ததுனால ருக்மணி கிருஷ்ணர் வழிபாடு, ராதாகிருஷ்ணர் வழிபாடு ஓரளவுக்கு வட இந்தியாவில் இருக்கு. ஆனா பெரும்பாலும் ராதாகிருஷ்ணர் வழிபாடு நிறைய இடங்கள்ல இல்லை. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ரகசியமானது, ரொம்ப உயர்ந்தது, ரொம்ப புனிதமானது. அதை பௌதிக புலன்களை கொண்டு உணர முடியாது. ராதாகிருஷ்ண லீலைகளை பௌதிக புலன்களை கொண்டோ, பௌதிக சிந்தனையாலோ, இல்ல ஏட்டு கல்வியினாலோ, வரட்டு தத்துவத்தினாலோ, மனக்கற்பனையாலோ உணரக்கூடியதல்ல. தூய பக்தி தொண்டினால மட்டும்தான் ராதாகிருஷ்ண லீலைகளை புரிஞ்சுக்க முடியும். அதுவும் ராதாராயனுடைய கருணை இருந்தாதான். அதனாலதான் ஸ்ரீமத் பாகவதத்துல, வேதங்கள்ல, புராணங்கள்ல ராதாகிருஷ்ணர் வழிபாடு பத்தி எங்கேயுமே விவரமா பேசப்படல. பாகவதத்துல ஒரே ஒரு இடத்துல ராதாராயனுடைய பேரு மறைமுகமா சொல்றாரு சுகதேவ் கோஸ்வாமி, ஆராதனா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுகதேவ் கோஸ்வாமி என்ன சுகதேவ் கோஸ்வாமி மாதிரி தூய பக்தர்கள் ஏன் ராதாராயனுடைய பேரை சொல்லல பாகவதத்துல? ராதாகிருஷ்ணர் வழிபாடு உயர்ந்ததுன்னா ஏன் பாகவதத்துல ராதாகிருஷ்ணர் வழிபாடு பத்தி சொல்லல? அவங்க என்ன நினைக்கிறாங்க? சுகதேவ் கோஸ்வாமி என்ன நினைக்கிறாரு, எனக்கு சொல்ல தகுதி இல்ல. ரெண்டாவது, அவர் ஒருவேளை ராதாராயனுடைய குணங்களை பத்தி சொல்ல ஆரம்பிச்சு அவர் தன்னை மறந்து பக்தியின் பரவச நிலை அடைச்சிட்டாருன்னா பாகவதம் சொல்ல முடியும்.
அவர் வந்து பக்தியில உன்னத நிலையை அனுபவிக்கும் போது தூய பக்தர்கள் மெய்மருந்து நிலைக்கு போயிடுவாங்க. மெய்மருந்து நிலை தனிச்சையான. இப்போ நமக்கு பக்தி வந்து நம்ம செயற்கையா, அதாவது என்ன சொல்றோம், நம்ம இயல்பான பக்தர் இல்ல, நம்ம பக்தராக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு இயல்பாவே ராதாகிருஷ்ணன் மேல அன்பு இல்ல, ராதாகிருஷ்ணன் மேல அன்பு வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா தூய பக்தர்கள் ராதாகிருஷ்ணன் மேல உள்ள அன்பை வந்து மறைச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா ராதாகிருஷ்ணனுடைய குணங்களை வர்ணிக்கும் போது அவங்க தன்னை மறந்து அந்த பிரேம நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களால ஃபர்தரா பேச முடியாது. கண்கள் இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும், உடம்புல நடுங்கிடும், மயிரெல்லாம் குத்திட்டு நிற்கும், நாவெல்லாம் தழுதழுத்துரும். இந்த குணங்கள்லாம் சைத்தன்ய மகாபிரபு வெளிப்படுத்துறாரு. சைத்தன்ய மகாபிரபு ஒரு தூய பக்தருடைய நிலையிலிருந்து வெளிப்படுத்துறாரு. அதனால பெரும்பாலும் ராதாகிருஷ்ணன் லீலைகளை பற்றி நம்ம எங்கேயுமே பொது இடங்கள்ல பேசுறது இல்லை. இந்த மாதிரி பண்டிகை காலங்கள்ல இப்ப ஜோலன் யாத்திரை நடக்குது, அப்புறம் ராதாரனுடைய அவதார தினம், ராதாஷ்டமி, பகுலாஷ்டமி, ராதா குண்டம் தோன்றிய தினம், இந்த மாதிரி நேரங்கள்ல மட்டும் கொஞ்சமா நம்ம பேசுறோம். ஏன்னா நமக்கு அந்த தகுதி கிடையாது. பெரிய ஆச்சாரியரே தகுதி இல்லைன்னு நினைக்கும் போது நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லை. உண்மையில் நமக்கு தான் தகுதி இல்லை. அவங்க பக்தியினுடைய உன்னத நிலையிலான எங்க நம்ம அதை வர்ணிச்சா நம்ம வந்து நம்ம நிலை இழந்துருவோமோன்னு சொல்லிட்டு அவங்க அதை பத்தி பேசுறது இல்லை, தவிர்த்துறாங்க. ஸ்ரீ சம்பிரதாயத்துல கூட ஆழ்வார்கள்லாம் பெருமாளை வந்து காதல் பாவத்துல தான் பாடுறாங்க. நம்ம ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், ஆண்டாள் நாச்சியார், இவங்கெல்லாம் காதல் பாவத்துல தான் பாடுறாங்க. அவங்க வெளிப்படையா வந்து அந்த கோபிகளுடைய பாவத்தை வெளிப்படுத்தல, ஏன்னா நமக்கு புரிஞ்சிக்க முடியாது. அதனால என்ன பண்ணாங்க, தாசிய பாவத்தோடு நிறுத்திட்டாங்க. ஸ்ரீ சம்பிரதாயத்துல பெரும்பாலும் பரிந்துரைக்கிறது தாசிய பாவம். பகவான் எஜமான, நான் சேவகன், தாசிய பாவம். இது வந்து ஒழுங்கா பண்ணி பயிற்சி பண்ணி இதுல பக்குவமானது பெரிய விஷயம். அது மாதுரிய பாவத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். கிருஷ்ணன் மேல காதல் கொள்றது அது நம்ம சம்பிரதாயத்துல இது ராதாகிருஷ்ணர் வழிபாடு. நம்ம கௌடிய பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். அதனால இங்க ராதாகிருஷ்ணர் வழிபாடு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் நம்ம ராதாகிருஷ்ணர் வழிபாடு அவ்வளவு சுலபமா புரிஞ்சுக்க முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் நம்மளும் தாசிய பாவம் தான். நம்மளும் முதல்ல எப்படி தொடங்கணும், பகவான் எஜமான, நான் சேவகன். அப்போ பகவானுக்கு சேவை செய்து அதுக்கப்புறம் அந்த சேவை மூலமா பகவான் திருப்தி அடையும் போது அவர் லீலைகளை நமக்கு புரிஞ்சுக்கணும். ஆன்மீகருடைய கருணையாலையும் கிருஷ்ணருடைய கருணையால் குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா பீஜா. குரு கிருஷ்ணருடைய கருணை கிடைக்கும் போதுதான் நமக்கு பக்திங்கிற விதையே கிடைக்குது. இப்ப பக்திங்கிற விதை கிடைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். பக்திங்கிற விதை நமக்கு குரு வந்து கொடுக்குறாரு. தீட்சை கொடுக்கும் போது ஹரே கிருஷ்ணா மந்திரம் கொடுத்து பிராக்டிஸ் பண்ண சொல்றாரு. நம்ம தொடர்ந்து பயிற்சி பண்றதுனால படிப்படியா நம்ம கிருஷ்ணர் மேல அன்பு வளர்த்துக்கிறோம். அதச்சித்தம் சமாதாதும் நசக்னோஷி மயி ஸ்திரம் அபியாஸ் யோகேன ததோ மாம் இச்சாப்தும் தனஞ்சயா. அர்ஜுனா, உன் மனதை என் மேல நிறுத்த முடியலையா, கஷ்டமா இருக்கா? ஆமா கிருஷ்ணா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சேவை பண்ணும்போது கூட உங்களை நினைக்க முடியல, ஜபம் பண்ணும்போது நினைக்க முடியல, கீர்த்தனம் பாடிட்டு இருக்கும்போது உங்களை நினைக்க முடியல, மனசு ஓடிட்டே இருக்கு, பேசிட்டே இருக்கு. அப்ப மனதை கிருஷ்ணர் நிறுத்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதச்சித்தம் சமாதாதும் நசக்னோசி மை ஸ்திரம். ஸ்திரமா நிறுத்த முடியல மனதை கிருஷ்ணர் மேல. அப்ப என்ன பண்றது, அபியாச யோகா தொடர்ந்து பயிற்சி பண்றதுனால, விடாம தொடர்ந்து பயிற்சி பண்றதுனால, பக்தி யோக நெறிமுறைகளை கடைபிடிக்கிறதுனால, அபியாச யோகேனதோ மாம் இச்சாப்தும் தனஞ்சயா, என் மேல் நீ ஒரு விருப்பத்தை வளர்த்தி செய்து கொள்வாய். அப்ப பக்தி யோக நெறிமுறைகள் என்னது, ஆச்சாரியர் நமக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 16 மாலை ஜபிக்கணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. குறைந்தபட்சம் 16 மாலை நாமம் ஜபிக்கிறது, ஒரு பாகவதம் படிக்கிறது, பகவான் லீலைகளை பற்றி கேட்பது, ஏகாதசி உபவாசம் இருப்பது, பக்தர் சங்கத்துல வந்து பகவானுக்கு சேவை செய்யறது, இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பக்குவம் அடைய முயற்சி பண்ணணும். அப்ப கிருஷ்ணன் மேல ஒரு விருப்பத்தை வளர்த்துக்கு. இப்ப நமக்கு விருப்பம் இருக்கு, இல்லாம இல்ல. விருப்பம் இல்லைன்னா இங்க வந்திருப்போமா? விருப்பம் இல்லாத இதெல்லாம் செய்வோமா? விருப்பம் இருக்கு, ரொம்ப குறைவா இருக்கு. அப்போ என்னுடைய விருப்பத்தை ஒரு தராசுல, என்னுடைய பௌதிக ஒரு ஆசை தராசுல வச்சா என்ன ஆகும்? பாத்தீங்களா, எல்லாருக்கும் எனக்கு கிருஷ்ணர் மேல ஒரு விருப்பம். 2 தராசு எடுத்துக்கும். 2 தராசு எடுத்துக்கிட்டு ஒரு தராசுல கிருஷ்ணர் மேல விருப்பத்தை வைக்கிறோம், இன்னொரு தராசுல பௌதிக எண்ணங்கள், பௌதிக ஆசை, அந்த விருப்பத்தெல்லாம் வைக்கிறது. எதுல மேல கீழே போயிருக்கோ? இதுதான், இது கீழே இருக்குது, மேல இருக்கு. பாத்தீங்களா? யாருக்கு வேண்டி வாங்கிட்டு ஆஃபர் பண்றோம்?
சரியா? புடவை வாங்கினா கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்றோம், நகை வாங்கினா கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்றோம். யாருக்கு வேண்டி வாங்கணும்? எனக்கு வாங்க வேண்டி வாங்கிட்டு கிருஷ்ணா நீங்க போட்டுட்டு என்கிட்ட கொடுத்துருங்க. ஒரு 2 ஜிமிக்கு வாங்கிட்டு ராதாராணி கொடுத்துட்டு, ராதாராணி நீங்க போட்டுக்கிங்க, ராதாராணி போட்டுக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அவன் கொடுக்காம வச்சுக்கணும். ராதாராணி அவனுக்கு தரமாட்டேன் போட்டா என்ன ஆகும்? அவ்வளவுதான், ராதாராணி கொடுக்கவே மாட்டாங்க நீ இல்லையா? அப்படிங்க வைக்க மாட்டாங்க. பாத்தீங்களா? சோ அதனால இங்க வந்து எப்படி இருக்குன்னா, நமக்கு கிருஷ்ணர் மேல உள்ள விருப்பம், பௌதிக விருப்பம் ரெண்டும் எப்படி இருக்குன்னா இப்படி இப்படி இருக்கு. இது மேல இருக்கு, இது கீழே இருக்கு. இதுதான் ஆழமா இருக்கு. இது அப்படியே மாறணும். கிருஷ்ணர் மேல விருப்பத்தை அதிகரிக்கணும். கிருஷ்ணர் மேல விருப்பத்தை அதிகரிக்கணும்னா நான் அவருக்கு சேவை அதிகமா பண்ணிட்டே இருக்கணும். அதான் இந்த ஊஞ்சல் உற்சவம் பண்றது மூலமா, ராதா கிருஷ்ண லீலைகளை நினைக்கிறது மூலமா எனக்கு கிருஷ்ணர் மேல விருப்பம் அதிகரிக்கும். ஊஞ்சல்ல வந்து நம்ம விளையாடுறத விட ராதா கிருஷ்ணர் வச்சு விளையாடணும். எப்படி பிரபுபால் அடிக்கடி இந்த உதாரணம் தருவார் இல்லையா? இப்போ கண்ணாடி அழகா ஒரு கண்ணாடி வீட்டுல மாட்டிருக்கும். கண்ணாடியில அழகா மாட்டிட்டு அந்த கண்ணாடியில இருக்கிற பிம்பம் வந்து அழகா தெரியும்னா என்ன பண்ணணும்? நம்ம அழகுபடுத்த நம்மை நாம் அழகுபடுத்தி கொள்ள கண்ணாடியில் இருக்கிற பிம்பம் அழகா தெரியும். அதே போலதான் நம் கிருஷ்ணரை அழகுபடுத்த நாம அழகா தெரியும். நம்ம அழகாயிட்டே இருப்போம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருமே இஸ்கான் வர்றதுக்கு முன்னாடி நம்ம முகம்லாம் எப்படின்னா விகாரமா இருக்குது. இப்போ அப்படிதான் இருக்கு என் முகம்லாம். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க. ஒரு முகம் அப்படியே அண்டர் வாஷ் பல்ப் மாதிரி இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க பழைய போட்டோல எடுத்து பாருங்க. நம்ம இஸ்கான் வர்றதுக்கு முன்னாடி பழைய போட்டோல இருக்குல்ல, அந்த பழைய போட்டோ எடுத்து பாத்தீங்கன்னா திலக்கு இருக்காது, முகம் எல்லாம் விகாரமா இருக்கும், கருப்படிச்சிருக்கும், கண்ணெல்லாம் கருப்படிச்சு, இங்கெல்லாம் கருப்படிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப நான் இன்னும் இப்படி அசிங்கமா இருக்கேன்னு. அதே நான் வந்து சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சு பக்தர் சங்கத்துல வந்து பிரசாதம் சாப்பிட்டு சேவை பண்ணி இதெல்லாம் பண்ணி திலக்கெல்லாம் போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அப்போ இருக்கிற போட்டோ எடுத்து பாருங்க. அப்ப எப்படி இருக்குன்னா ஒரு 100 வாட்ஸ் பல்ப் முகத்துல தெரியும், 100 வாட்ஸ் பல்ப் அடிச்ச மாதிரி. அது முகம்லாம் பிரைட்டா இருக்கு, முகம்லாம் தேஜஸா இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நல்ல பழைய போட்டோ எடுத்து பாருங்க. இஸ்கான் வர்றதுக்கு முன்னாடி உள்ள போட்டோ எடுத்து பாருங்க, இஸ்கான் வந்ததுக்குள்ள அப்புறம் உள்ள போட்டோ எவ்வளவு மாற்றமா இருக்கு நம்ம முகத்துல. அதே மாதிரி நீங்க கொஞ்ச நாள் இஸ்கான் வந்து விட்டுட்டு போனாங்க இல்லையா, அவங்க முகத்தை பாருங்க, சாண்டிங் பண்ணாம இருப்பாங்க. நான் 2-3 பேர் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். நீங்க 1-2 பேர் பார்த்திருக்கலாம். கொஞ்ச நாள் வந்திருப்பாங்க, ரொம்ப ஆர்வமா சேவை பண்ணுவாங்க, அப்புறம் விட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். பக்தர் சங்கத்துக்கு வர்றதில்ல, நாம ஜெபம் பண்றது இல்ல, பிரசாதம் சாப்பிடுறது இல்ல, திலக போறது இல்ல. அவங்க முகத்தை பாருங்க, அப்படியே சோர்ந்து போயிருக்கு. முகம்லாம் வாடி போய் அவங்க பார்த்தாலே ஐயோ பாவமேன்னு தோணும். எங்க நீங்க ப்ரோக்ராம் வந்திருக்கல, நம்ம பார்த்தாலே பாவமா இருக்கு. அவங்க பார்த்தாலே பாவமா இருக்கு இல்லையா? சோ ராதாகிருஷ்ணனுடைய லீலைகளை வந்து பாடுவதால கேட்பதால சைத்தன்ய மகாபிரபு வந்து சைத்தன்ய சரிதாமிரத்துல ராமானந்தராயத்தை கேட்கிறார். ராமானந்தராயரை பேச வச்சு மகாபிரபு ஆனந்தம் அடைகிறார். சைத்தன்ய மகாபிரபு கேட்கிறார், ராமானந்தராயரு இந்த உலகத்திலே கேட்கக்கூடிய மிகச்சிறந்த விஷயம் எது? அப்ப ராமானந்தராயர் சொல்றாரு, ராதாகிருஷ்ண லீலைகளை கேட்பதுதான் மிக உயர்ந்தது. இந்த உலகத்திலேயே ரொம்ப உன்னதமான செயல் எது? ராதாகிருஷ்ண லீலைகளை பாடுவது உன்னதமானது. இந்த உலகத்திலேயே மிகவும் அற்புதமான லீலை எது? ராதாகிருஷ்ண லீலை மிகவும் அற்புதமானது. இந்த உலகத்திலே வழிபட தகுந்தது எது? ராதாகிருஷ்ணன் வழிபாடு மிக உயர்ந்தது. ராமானந்தராயர் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு, அப்போ முதல்ல நம்ம கிருஷ்ணர் யாரு, ராதாராணி யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஊஞ்சல் உற்சவத்துல ஏன் நம்ம ராதாகிருஷ்ணர் ஊஞ்சல் வச்சு விளையாடணும்? ஏன் ராதாகிருஷ்ணர் ஊஞ்சல் உட்கார வச்சு விளையாடணும்? கோலோ விருந்தாவனத்துல எப்படி நடக்குது இந்த ஊஞ்சல் உற்சவம்? கோலோ விருந்தாவனத்துல இந்த ஊஞ்சல் உற்சவம் நிச்சயமா நடந்துட்டு இருக்கு. வெவ்வேறு இடங்கள்ல நடக்கும். யமுனா நதிக்கரையில, கோவர்த்தன மலை அடிவாரத்துல, ராதா குண்டத்துல 12 வனங்கள் இருக்கு. காமியவனம், கதிரவனம், பிருந்தாவனம், தாளவனம், மதுவனம், இந்த மாதிரி 12 வனங்கள் இருக்கு. அந்த 12 வனங்களும் இந்த லீலை நடக்கும். ராதாகிருஷ்ணர் வந்து அழகான ஊஞ்சல்ல எழுந்தருள பண்ணி கோபிகள்லாம் வந்து ஊஞ்சல் ஆட்டுவாங்க, கீர்த்தனம் பாடுவாங்க, இசைக்கருவிகள் வாசிப்பாங்க. ரொம்ப அற்புதமான லீலை. சரி, கோல உண்டாவத்தில் எப்படி நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஜட உலகத்துல இந்த லீலை எப்படி கொண்டாடணும், அதே மாதிரி கோல உண்டாவத்தில் எப்படி நடக்குது, இந்த லீலை நமக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்குது. முதல்ல ராதாகிருஷ்ணர் யாருன்னு தெரிஞ்சாதான் அவங்க லீலையை பத்தி அவங்க லீலையை வந்து நம்ம மனசுல பதியணும். ஏன் அவங்க லீலையை நம்ம தியானம் பண்ணணும், ஏன் அவங்களுக்கு சேவை பண்ணணும். ஸோ கிருஷ்ணர் யாரு எல்லாருக்கும் தெரியும். கிருஷ்ணர் வந்து
முழுமுதற் கடவுள் மட்டும் இல்ல, பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். கிருஷ்ணா சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். அவர் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், பரிபூர்ணமான புருஷோத்தமன். கிருஷ்ணர் தான் எல்லா அவதாரத்துக்கும் ஆதாரம். ராமாதி மூர்த்திஷு கலா யமேன திஷ்டன் நன்னாவதாரமகரோத் புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சமபவத் பரமத் குமான்யோ கோவிந்தமாதி புருஷம் நமः. ராம, நரசிங்கர், வராகர், இந்த எல்லா அவதாரத்துக்கும் கிருஷ்ணர் ஆதாரம். ஏதே ஜாம்ச கலோ பும்சா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். கிருஷ்ணர் வந்து ஸ்வயம் பகவான். ஏன்னா கிருஷ்ணருடைய லீலைகள் இருக்கே, அது அவ்வளவு சுவையானது. நீங்க நாராயணருக்காக ஊஞ்சல் விளையாட கேள்விப்பட்டீங்க. நாராயணர் ஊஞ்சல்ல விளையாண்டாரு, நரசிம்மர் ஊஞ்சல்ல விளையாண்டாரு, வராகமூர்த்தி ஊஞ்சல்ல விளையாண்டாரு. கிருஷ்ணருடைய லீலைகள், கிருஷ்ணனுடைய பால்ய லீலை, அவருடைய கைசோர லீலை, அவருடைய பௌக்கண்ட லீலை, ஒவ்வொரு பருவத்திலும் கிருஷ்ணருடைய லீலைகள் சுவையானது. கிருஷ்ணனுடைய பால்ய லீலை, குமார லீலை, கோமாரம் அது பால்ய லீலை. அப்புறம் பௌக்கண்டம், சின்ன வயசு 5 வயசு 10 வயசு பௌக்கண்டம், 5 வயசு வரைக்கும் கோமாரம், 5 ல இருந்து 10 வயசு வரைக்கும் பௌக்கண்டம், 10 ல இருந்து 14 வயசு வரைக்கும் கைசோரா, 14 வயசுக்கு யௌவனம். இவ்வளவுதான், யௌவனத்துக்கு மேல கிடையாது கிருஷ்ணா. நமக்கு கிருஷ்ணருக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? கிருஷ்ணர் வந்து கௌமாரம், பௌக்கண்டம், கைசோரம், யௌவனம். கிருஷ்ணருக்கு 4 பருவம். இந்த 4 பருவம் தான். இதுக்கு மேல கிருஷ்ணர் போறதும் இல்லை, தாண்டதே இல்லை. பால்ய லீலை, குமார லீலை, பௌக்கண்ட லீலை, கைசோர லீலை, யௌவன லீலை. நமக்கு ஜரா உண்டு இல்லையா? கௌமாரம் யௌவனம் ஜரா தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தரப்காபி தீரத். நமக்கு ஜரா உண்டு, கிருஷ்ணருக்கு ஜரா கிடையாது. கிருஷ்ணாவுடைய உடல் ஆன்மீகமானது, என் உடல் பௌதிகமானது. எனக்கு குழந்தை பருவம் உண்டா? உண்டு. இளமை பருவம் உண்டா? உண்டு. நிரந்தரமா? இல்ல. அப்படின்றது ஜரா வந்துச்சு. முதுமை வந்ததுன்னு எப்படி தெரியுது? கொஞ்சம் கொஞ்சமா ஐசைட், பார்வையெல்லாம் சுருங்குது, தலைமுடி நரைச்சு போயிருது, மூட்டு வலி எல்லாம் வர ஆரம்பிச்சது, பல்லெல்லாம் உழுந்துருது. இப்பயே வந்துச்சு. அப்ப இன்னைக்கு வந்து அப்ப என்ன அர்த்தம்னா கலியுகத்துல சீக்கிரமாக முதுமை அடைகிறாங்க. கலியுகத்துல சீக்கிரமே முதுமை அடைகிறாங்க. ரைட்? சோ நமக்கு ஜரா இருக்கு, கிருஷ்ணருக்கு ஜரா கிடையாது. பிகாஸ் ஏன் காரணம் என்னது? கிருஷ்ணாவுடைய உடல் ஆன்மீகமானது, என் உடல் பௌதிகமானது. ரைட்? சரி, அடுத்தது கிருஷ்ணா வந்து முழுமுதற் கடவுள். அவருடைய லீலை வந்து கைசோர லீலை. கிருஷ்ணா வந்து கைசோரா, ராதாராணி கைசோரி. அப்ப ஸ்ரீமதி ராதாராணி யாரு? கிருஷ்ணா எல்லா அவதாரத்துக்கு ஆதாரம் அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணி யாரு? ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணாவுடைய அந்தரங்க சக்தி. கிருஷ்ணாவுடைய எந்த அந்தரங்க சக்தி ராதாராணி? கிருஷ்ணாவோட அந்தரங்க சக்தி 3 இருக்கு. சந்தினி, ஹலாதினி, சம்மித். அப்ப ராதாராணி ஹலாதினி பொட்டன்சி, ஹலாதினி சக்தி. ஆனந்த சின்மய ரச பிரபிதா பிதாபி தாபி யேவ நிஜ ரூபதயா கலாபி கோலோக ஏவ நிவசதி அகிலாத்ம பூதோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. ராதா கிருஷ்ணர் வேறு வேறு இல்ல, ஒரு இரண்டற்ற ஒரே மெய்ப்பொருள். கிருஷ்ணர் இருந்தா ராதாராணி வராங்க. கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தி ஹலாதினி சக்தி ஸ்ரீமதி ராதாராணி. எதுக்கு ராதாராணி கிருஷ்ணர் இருந்து வந்தாங்க? ராதா அப்படின்னாலே ராதா அப்படின்னா கிருஷ்ணருக்கு ஆனந்தம் தருவாங்க. ராதா அப்படின்னா ஆராதனையோட, ராதானாலே ஆராதனை தான். பகவானை வழிபடுறதுல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பெஸ்ட். பகவானை வழிபடுறதுலே சிறந்தவங்க ஸ்ரீமதி ராதாராணி. கிருஷ்ணா கோலோக விருந்தாவனத்துல ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணாட்டு தோன்றினாங்க. கிருஷ்ணாவுடைய அந்தரங்க சக்தி. கிருஷ்ணாட்டு தோன்றினோடனே ராதாராணி குடுன்னு ஓடி போய் அந்த விருந்தாவனத்துல மலர்கள் எல்லாம் பறிச்சு அழகா ஒரு மாலை எடுத்து கிருஷ்ணருக்கு போட்டார். சோ ராதைனாலே சேவைதான். ராதாராணினாலே நம்பர் 1 சர்வன்ட். கிருஷ்ணருடைய முதல் சேவை, கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது. கிருஷ்ணருக்கு ஆனந்தம் தருவாங்க. கிருஷ்ணர் எப்பவுமே சேவை பண்ணிட்டே இருக்கு. 24 மணி நேரம் ராதாராணி கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிட்டே இருக்கு. கிருஷ்ணரை மகிழ்விக்கிறதுக்காகவே கிருஷ்ணருடைய அலாதினி சக்தி. அதுக்கப்புறம் கோபிகள், கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தி. அவங்களும் விருந்தாவன் கோபிகள். வழிபாட்டிலே உயர்ந்தது கோபிகள் கிருஷ்ணரை வழிபடுறதுன்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். ரம்யா காஞ்சி உபாசனா விரஜவது.
வழிபாடுலயே யாருடைய வழிபாடு உயர்ந்ததுன்னா பிருந்தாவனத்து கோபிகள். ஏன் கோபிகளுடைய வழிபாடு அவ்வளவு விசேஷம்? ஒரு முறை இந்த கதை அடிக்கடி சொல்லுவாங்க பக்தர்கள்லாம். ஒரு முறை துவாரிகளே கிருஷ்ணர் ரொம்ப தலை வலிக்குதுன்னு சொன்னாங்க. திடீர்னு கிருஷ்ணருக்கு தலை வலிக்குதுன்னா ஒரே தலைவலி, அப்படியே தலையை பிடிச்சிட்டு இருக்காரு. எல்லா மனைவியும் கேட்கறாங்க, கிருஷ்ணா உங்களுக்கு என்ன ஆச்சு? ருக்மிணி, சத்யபாமா எல்லாம் கேட்கும்போது கிருஷ்ணர் எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. சரி என்ன மருந்து இருக்கு? எனக்கு இதுக்கு ஒரே மருந்து இருக்கு, உங்க பாத தூசி, பக்தருடைய பாத தூசியை நான் நெத்தியில வச்சுக்கிட்டா என் தலைவலி போயிடும். ஓ போச்சு, அப்ப நாங்க நரகத்துக்கு போவா? நாங்க தரமாட்டோம். ருக்மிணி, சத்யபாமா யாரும் தரமாட்டேன்ட்டாங்க. நாரதர் வந்தாரு. ராதா அடுத்து நாரதான்னா நாராயணனை தருபவர் நாரதா. சோ நாரதர் வந்தாரு. நாரதர் பார்த்தாரு கிருஷ்ணா பெட்ல படுத்து தலையை பிடிச்சிட்டு இருக்காரு. என்னடா அது, இந்த மாதிரி கிருஷ்ணரை பார்த்ததே இல்லையே. கிருஷ்ணா அப்படி டீல பண்ணிட்டு இருக்காரு. பகவானுக்கு எது தலைவலி எல்லாம்? பகவானை புரிஞ்சுக்காதவங்களுக்கு தலைவலி, பகவானை சரணடைறவங்களுக்கு தலைவலி. பகவானை யார் சரணடையலையோ அவங்களுக்கு தலைவலி, பகவானை யார் புரிஞ்சுக்கலையோ அவங்களுக்கு தலைவலி. ரைட்? பக்தி ஒழுங்கா பண்ணல அவங்களுக்கு தலைவலி, பக்தியை ஒழுங்கா பண்ணல அவங்களால மத்தவங்களுக்கு தலைவலி. ரைட்டா? கிருஷ்ணருக்கே தலைவலி. ஏன்னா அவருடைய சரீரம் ஆன்மீகமானது, அவருடைய சரீரம் ஆன்மீகமானது. ஆனா கிருஷ்ணன் லீலை பண்றாரு. எதுக்கு லீலை பண்றாரு தெரிஞ்சிருப்பாங்க, ஏன் லீலை பண்றாரு. சோ கிருஷ்ணா சொன்னாரு ஒரே தலைவலியா இருக்கு. இப்ப நாரதர் சொன்ன, பகவான் இதுக்கு என்ன மருந்து கொண்டு வரணும்? உடனே சொல்லு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அவன் பாத தூசி கொடுன்னு. நல்லா இருக்கு, ஏன் பாத தூசி கொடுத்து நான் நரகத்துக்கு போவார்? தரமாட்டேன். ஐயோ நாரதா வலி தாங்கல, எங்கேயாவது போய் வாங்கிட்டு வா. அவர் பிரம்மாட்ட வந்தார். பிரம்மா, பகவானுக்கு ஒரே தலைவலியா அவன் பாத தூசி கூடனா? நல்லா இருக்கு, நீங்க கொடுக்க வேண்டியதானே. ஏன்ட்ட வந்தீங்க? நான் நரகத்துக்கு போவா? மகாதேவன்ட்ட போனார். மகாதேவ் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. கடைசியில பிருந்தாவனத்துக்கு வந்தாரு. கோபிகள் எல்லாம் கேட்கறாங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் துவாரகையில இருந்து வரேன். ஓ கிருஷ்ணர் எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன 16,108 ராணிங்க, ஜாலியா இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு சாதாரண ஆயிரக்குள்ள பெண்களா நினைக்கவா போறாரு? நாங்க எங்க, அவங்க எங்க? பிருந்தாவனத்து கோபிகள்லாம் புலம்புறாங்க நாரதர்கிட்ட. கிருஷ்ணர் எங்களை மறந்துருப்பாரு. ஏன்னா அவரு ருக்மிணி, சத்யபாமா இவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ராணிங்க, அவங்க கூட எல்லாம் இருக்காரு. நாங்க சாதாரண மாடு மேய்க்கிற குளத்தை சார்ந்தவங்க. எங்களுக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு வெண்ணப்பானையும் தயிர் பானையும் தான் தெரியும். எங்களை என்ன அவர் நினைக்கவா போறாரு? சரி அதெல்லாம் இருக்கட்டும், கிருஷ்ணர் எப்படி இருக்காரு? அவருக்கு ஒரே தலைவலியா. கிருஷ்ணருக்கு தலைவலியா? என்னாச்சு? மருந்து எது போட்டீங்களா? அது மருந்து தான் கேட்கற, யாரும் தரமாட்டேங்கிறாங்க. என்ன மருந்து வேணுமா கிருஷ்ணருக்கு? ஒரு பக்தனுடைய பாத தூசி வச்சுட்டாதான் சரியாகுமா? உங்க பாத தூசி தரீங்களா? எவ்வளவு வேணா எடுத்துட்டு போய்க்கிங்க. யாருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன் கிருஷ்ணனுடைய தலையில உங்க பாத தூசி வச்சா என்ன ஆகும்? எங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாங்க இறந்து போலான்னு பரவாயில்ல, நாங்க நரகத்துக்கு போலான்னு பரவாயில்ல, கிருஷ்ணருக்கு தலைவலி சரியான போதும். ஜெய விருந்தாவன் வாசிக்கு, ஜெய கோபிக்கு. அவங்க சொன்னாங்க கிருஷ்ணருக்கு தலைவலி சரியான போதும். அந்த மாதிரி அவங்க பக்தி, அந்த மாதிரி கிருஷ்ணன் மேல அன்பு. அப்போ பிருந்தாவன பாவம், இந்த ஜட உலகத்துல இருக்கிற பக்திக்கும் பிருந்தாவன பக்திக்கும் 100% வித்தியாசம் இருக்கு. ஏணி வச்சாலே எட்டாது. இந்த ஜட உலகத்துல இருக்கிற நம்ம பக்தி செய்யறோம் இல்லையா, நம்ம பக்தி பண்ணும்போது நமக்கு கோபம் வருது, பேராசை வருது, அகங்காரம் இருக்கு. நான் மட்டும் தனியா என்ஜாய் பண்ணணும், நான் மட்டும் அனுபவிக்கிறது, நான் மட்டும் ஆரத்தி பண்ணணும், நான் மட்டும் சேவை பண்ணணும், நானே எல்லாம் பண்ணணும். சோ இந்த பாவம் வந்து கோல விருந்தாவனத்துல கிடையாது. கோல விருந்தாவனத்துல இந்த மாதிரி பாவம் இருக்கிறவங்க உள்ளே போக முடியாது. நான் மட்டும் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க பகவானுடைய உலகத்துக்கு போக முடியாது. சோ கோல விருந்தாவனத்துல என்ன பண்றாங்க? எல்லாரும் ராதாகிருஷ்ணர் ஊஞ்சல் உட்கார வச்சு சேவை பண்றாங்க. அங்க அப்படி அழகா, இது யாருடைய வேலை? விருந்தாதேவி துளசி தேவி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நிறைய கிளியெல்லாம் இருப்பாங்க, நிறைய கிளி. நீங்க பிருந்தாவனத்துல போனீங்கன்னா பிருந்தா குண்டுன்னு ஒரு இடம். அந்த பிருந்தா குண்டுல பிருந்தாவன் தேவி, அதாவது உலகத்திலே வச்சு துளசி தேவிக்கு அங்கதான் விக்கிரக ரூபத்துல இருக்காங்க. பிருந்தாவனத்துல பிருந்தா குண்டுல துளசி தேவி வந்து விக்கிரக ரூபத்துல இருக்காங்க. கையில ஒரு கிளி வச்சுட்டு இருப்பாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க. நீங்க நெட்ல பார்த்தா பிருந்தா தேவி போட்ட பிருந்தா குண்டு போட்டா அந்த டெய்லி வரும், ரொம்ப அழகா இருப்பாங்க. அந்த பிருந்தா தேவி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு நிறைய ஆயிரக்கணக்கான கிளி இருக்காங்க. அந்த கிளியில வந்து ஆயிரக்கணக்கான கிளி, ஒரு ஆண் கிளி ஒரு பெண் கிளி. அந்த ஆண் கிளியோட கேப்டன் வந்து தலைவர் வந்து சுக்கா, பெண் கிளியோட கேப்டன் வந்து சாரா. இந்த சுக்கா சாரா ரெண்டு கிளி என்ன பண்ணுவாங்களாம், பிருந்தாவனத்துல பல வனங்களுக்கு போவாங்களாம். இன்னைக்கு எந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு,
எங்க வந்து கிளைமேட் வந்து ரொம்ப அழகா குழுக்குழுன்னு இருக்கு, எங்க அப்படியே லேச சாரல் மலை அடிக்குது, எங்க வந்து பறவைகள்லாம் அழகா ரீங்காரம் போடுது, எங்க வண்டுகள்லாம் ரீங்காரம் போடுது, எங்க குயில் பாடுது, எங்க அருவி நல்லா வருது, பெஸ்ட் பிளேஸ். இன்னைக்கு ராதாகிருஷ்ண லீலை பண்றதுக்கு எந்த இடம் பெஸ்ட் பிளேஸ்ன்னு இந்த கிளிகள்லாம் போய் தேடிட்டு வருவாங்க. தேடிட்டு வந்து ரிப்போர்ட் தரணும் யார்கிட்ட? விருந்தாதேவிட்ட. ஓ விருந்தாதேவி, இன்னைக்கு மதுவனம் சூப்பரா இருக்கு, அங்க வந்து அருவியில நல்லா தண்ணி வருது, நம்ம பானிகாட்டிக்கு இடம் தேடுறோம் இல்லையா, எங்க போகலாம், எங்க அருவியில தண்ணி வரும், எங்க போய் கௌரவத்தை வந்து குளிக்க வைக்கலாம், இல்லை தேடுறோம் இல்லையா. பௌதிகவாதி தேடுவாங்க, எங்க போய் புலன்பாந்து வைக்கலாம், எங்க போய் அருவியில விளையாடலாம், எங்க போகலாம், அவங்களும் நினைக்கிறாங்க. ஸோ இதுல கான்சியஸ்னஸ் மட்டும் தான், உணர்வு மட்டும் தான் மாறுது. நம்மளும் போய் தண்ணியில விளையாட போறோம், குளிக்க போறோம், ஆனா பகவான் அடிச்சுட்டு போறோம். என்ன நஷ்டம் ஆயிரும் போகுது. ஸோ கிருஷ்ணர் முதல்ல குளிக்க வைக்கிறோம், சைத்தன்ய மகாபிரபு குளிக்க வச்சு அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு நாமளும் அந்த சரணாமிரத்தை பருகிறோம். அது என்ன பாக்கியம்னா அந்த அருவியில் தான் மற்றவங்களும் குளிக்கிறாங்க. நம்ம பாருங்க, பகவானுடைய கருணை அன்னைக்கு அவங்களுக்கும் கிடைக்குது. வைஷ்ணவருடைய கருணையால இப்போ நம்ம பானிகாட்டி ஃபெஸ்டிவல் போறனால என்ன ஆகுது, நாம பகவான் அரிசின்னு போகும்போது எல்லாரும் பகவானை பாக்குறாங்க, தரிசனம் பண்றாங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க, பிரார்த்தனை பண்றாங்க. அப்புறம் அந்த அருவியில வரக்கூடிய தண்ணீர் வந்து அவங்க மேல எல்லாம் படுது, அந்த தண்ணியை குடிக்கிறாங்க, அதுல குளிக்கிறாங்க, அவங்களுக்கு தூய்மை அடையும். சோ இந்த சுகா சாரா 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் ரிப்போர்ட் தருவாங்க. சுகா சொல்லுவாரு, இன்னைக்கு மதுவனம் ரொம்ப அழகா இருக்கு, அங்க கிளிகள்லாம் பாடிட்டு இருக்கு, குயில் எல்லாம் பாடுது, அங்க ரொம்ப அழகா இருக்கு, அங்க நிறைய மலர்கள்லாம் இருக்கு, மரங்கள்ல நிறைய பழங்கள்லாம் இருக்கு. இதுல விருந்தாவனத்துல என்னன்னா கல்பவருஷ மரம் இருக்கு, அந்த மரத்துல பழங்கள் மட்டும் இல்ல, முத்து பவளம் ரத்னம் எல்லாம் வரும். இதை சொன்னா நம்ம பைத்தியம்னு சொல்லுவாங்க, அது எப்படி வரும்? ஆனா ஏன் வராது? ஆன்மீக உலகத்துல கிருஷ்ணர் நினைச்சா என்ன வேணாலும் வரும். ஏன்னா அது டிசைர் ட்ரீ, கிருஷ்ணர் என்ன நினைச்சாலும் அது கொடுக்கும் அந்த மரம். சோ அந்த கல்பவருஷ மரத்துல முத்து கிடைக்கும், பவளம் கிடைக்கும், மாணிக்கம் கிடைக்கும், வைரம் வைடூரியம் எல்லாம் கிடைக்கும். பல்பல வண்ண வண்ண மலர்கள் இந்த பூமியிலே இந்த 3 உலகத்திலும் காண கிடைக்காத மலர்கள் அங்க கிடைக்கும், கலர் கலரான மலர்கள்லாம். சோ இந்த மாதிரி சுகா சொல்வார் மதுவனத்துல பண்ணலாம், சாரா சொல்லுவாங்க இல்ல அதோட காமியவனம் நல்லா இருக்கு, அது ரொம்ப அருமையா இருக்கு. இப்படி கடைசியில விருந்தாதேவி ஒரு இடத்த செலக்ட் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் சொல்றதை வச்சுட்டு விருந்தாதேவி செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இன்னைக்கு லீலை வந்து நம்ம யமுனா நதிக்கரையில பண்ண போறோம். ராதா கிருஷ்ணருக்கு லீலை யமுனா நதிக்கரையில பண்ணணும். உடனே அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, அங்க எந்த மரம் ரொம்ப அழகா இருக்கு, அது எங்க நிறைய பூக்கள் எல்லாம் இருக்கு, அந்த மரத்துல ஊஞ்சல் ஏற்பாடு பண்ணி அந்த ஊஞ்சலை அலங்காரம் பண்ணி அதுல ராதாகிருஷ்ணர் உட்கார வச்சு, ராதாகிருஷ்ணன் ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிட்டு, ராதாராணி வந்து ரொம்ப அழகு, அவங்க ஏற்கனவே அழகுதான், அவங்க அலங்காரம் பண்ணாமே அழகா இருப்பாங்க. அப்ப அழகுக்கே அழகு சேர்க்கிற மாதிரி ஆபரணங்கள் போட்டிருக்காங்க. வர்ஹாவதம்சம் அசித் ஆம்புத சுந்தரா, கிருஷ்ணர் ஏற்கனவே அழகுதான். வேணும் கனந்தம் அரவிந்த தலாயதாட்சம், கிருஷ்ணர் ஏற்கனவே அழகு, அந்த அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி தலையில ஒரு மைப்பிடி வச்சிருக்கு. வர்ஹாவதம்சம் அசித அம்புத சுந்தரான், கந்தர்ப்ப கோடிக்கணக்கான மன்மதன். ஒரு மன்மதனை பார்த்தாலே நம்மளால அவுட் ஆயிடும். ஒரு மன்மதனை பார்த்தாலே அவ்வளவு அழகா இருப்பாரு, பெண்கள்லாம் மயங்கிடுவாங்க. இதுல கோடிக்கணக்கான மன்மதன் சேர்ந்தாலும் ஈடாகாது கிருஷ்ணருடைய அழகு. கந்தர்ப்ப கோடி கமனீய விசேஷம். கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி, அந்த கோவிந்தனை நான் வணங்குகிறேன். ரைட். சோ ராதாராணி தப்த காஞ்சன கௌரங்கி, அப்படியே தங்கத்தை உருக்கி காய்ச்சி ஊத்தின கலர் ராதாராணி. தப்த காஞ்சனா கோல்டு, கௌர அங்கி தங்க நிறம், பொன் நிறத்துல இருக்காங்க. ராதே பிருந்தாவனேஸ்வரி ரிஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரிப்பிரியே. அந்த ராதாராணி வந்து அப்படி உருக்கிய பொன் நிறத்துல இருக்காங்க. அப்படி கண்கள் எல்லாம் தாமரை இதழ் மாதிரி காது வரை நீண்டு ரொம்ப அழகா இருக்கு. 30 பாட்டு எழுதியிருக்காங்களா, ஆழ்வார்கள் ஆச்சாரியர் எல்லாம் பாடியிருக்காங்க. அழுதுருவாங்க பாருங்க. நமக்குலாம் பத்தியே வரமாட்டேங்குது, தூக்கத்தான் வருது. அந்த பக்தர்கள்லாம் பகவானுடைய அழகு மயங்கி பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. எவ்வளவு அழகான பாட்டு. கனகதாசர், அப்புறம் வந்து புரந்தரதாசர், அப்புறம் வந்து நிறைய பக்தர்கள்லாம் அழகழகான பாட்டு பாடியிருக்காங்க. ராமச்சந்திர கவிராஜ், கோவிந்த கவிராஜ், சண்டிதாசர், காளிதாசர், ஜெயதேவ் கோஸ்வாமி, துக்காராம், எவ்வளவு ஆனந்த அனுபவிச்சிருப்பாங்க பகவானுடைய அழகை பார்த்து. ஸோ இப்படி ரொம்ப அழகா ராதாகிருஷ்ணர் ஊஞ்சல உட்கார வச்சா ராதாராணி என்ன பண்ணுவாங்களாம், அவங்க இடத்துல எல்லா கோபியிலும் உட்கார வைப்பாங்க. நம்ம அப்படி பண்ணுவோமா? அண்ணன் எப்ப காலி பண்ணுவான், திண்ணை எப்ப காலியாகும், அண்ணன் எப்ப சாமா திண்ணை எப்ப காலியாகும், எப்படா பிடிக்கலாம், அந்த இடத்த எப்ப பிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? நம்ம இடத்துக்கு யாரும் விட்டு கொடுக்க மாட்டோம்.
இந்த ஜன உலகத்துல யாரும் தன் இடத்த விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா ராதாரனுடைய பாவம் என்னன்னா, இந்த கோபிகள்லாம் வந்து கிருஷ்ணருக்கு எவ்வளவு அழகா சேவை பண்றாங்க, வாங்க வாங்க இங்க உட்காருங்க, கிருஷ்ணர் பக்கத்துல ஊஞ்சல் உட்காந்துக்குங்க. ராதாரனுடைய இடத்த விட்டு கொடுக்குறாங்க. எப்படி பாருங்க, ராதாராணி தன்னுடைய இடத்த விட்டு கொடுத்து தன்னுடைய மற்ற கோபிகள்லாம் பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாங்க. லலிதா, விசாகா, வந்து இந்துலேகா, அப்புறம் வந்து இது மாதிரி 8 கோபி இருக்காங்க. அதுல நிறைய கோபி எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் பக்கத்துல உட்கார வச்சுட்டு அப்ப எவ்வளவு பெரிய ஊஞ்சல் இருக்கு. கிருஷ்ணோட உலகத்துல எல்லாமே அற்புதமானது, ஆன்மீகமானது, எதுவுமே பௌதிகமானது இல்லை. கிருஷ்ணர் நினைச்சா ஊஞ்சல் பெருசாகிட்டே இருக்கும். எவ்வளவு பேர், ஆயிரக்கணக்கான பேர் இந்த ஊஞ்சல் உட்காரலாம். நம்ம ஊஞ்சல்ல ஒரு ஆள் உட்கார்ந்தா ஒரு ஆள் உட்கார, ஏற்கனவே நம்ம எல்லாம் வண்ணமாக இருப்பாங்க. ஒரு ஆள் உட்கார்ந்தா ஒரு ஆள் உட்கார முடியாது. அந்த ஊஞ்சல் எப்ப அழுது வரணும் தெரியாது. இதான் இந்த உலகத்துல நம்ம ஊஞ்சல் ஆண்டா. அதான் பாருங்க, ஜட உலகத்துல வயசானவங்களுக்கு அனுபவிக்கிறது இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையா? சோ கிருஷ்ணாவுடைய உலகத்துல எல்லாருக்குமே கிருஷ்ணர் அனுபவிக்கணும், நாம அனுபவிக்கப்படணும். அப்ப ராதாராணி என்ன நினைக்கிறாங்களா, இவங்கெல்லாம் வந்து கிருஷ்ணர் அனுபவிக்க நினைக்கிறாங்க, என் பக்கத்துல உட்காந்துருக்கு, எல்லாரும் கிருஷ்ணர் பக்கத்துல உட்காந்துருக்கு. லலிதா, நீ கிருஷ்ணர் பக்கத்துல உட்காந்துக்கோ. லலிதா சொல்லி, இல்ல நான் நீங்க உட்காரணும், நீ பரவாயில்ல உட்காந்துக்கோ, நம்ம கிருஷ்ணோட விளையாடலாம், கிருஷ்ணோட முடிஞ்சலாடலாம். இதுதான் கோலோக விருந்தாவனத்துல போட்டி கிடையாது, பொறாமை கிடையாது, அப்புறம் வந்து அங்க நான் தாங்கிறது கிடையாது, நான் மட்டும் தாங்கிறது கிடையாது. அங்க எல்லாரும் பகவானுக்கு சேவை பண்ணி, பகவான் எல்லாரும் சேர்ந்து கோஷ்டி, அதான் ஸ்ரீ வைஷ்ணவத்துல கோஷ்டின்னு சொல்லுவாங்க. கோஷ்டி ஆக போறது எல்லாம் வந்து நின்னுங்கோ, அப்ப சடாரி தீர்த்தெல்லாம் கொடுத்து பிரசாதம் தருவாங்க, கோஷ்டின்னு சொல்லுவாங்க. சோ வைஷ்ணவனாலே கோஷ்டியா பண்றதுதான், தனியா பண்றது இல்லை. வைஷ்ணவனாலே கோஷ்டியா இருக்கிறது தான். யாத்திரை போனா கோஷ்டியா போகணும், தரிசனம் போனா கோஷ்டியா போகணும். அதுல ஒரு ஆனந்தம் இருக்கும். அதுல வந்து தள்ளு முள்ளு இருக்கும், எல்லாமே இருக்கும் இல்லையா? திருப்பதியில போய் பெருமாளை பார்க்கும்போது தள்ளு முள்ளெல்லாம் இருக்கும். ஆனா கோஷ்டியா போறாங்க, எல்லாம் கூட்டமா போய் கோவிந்தா கோவிந்தான்னு போயிட்டே இருக்கு. அது ஒரு தனி சுவைதான். தனியா போய் உட்காந்து 300 ரூபாய் டிக்கெட் வாங்கி பாக்குறதுல அவ்வளவு டேஸ்ட் இருக்காது. ஸோ கோஷ்டி, திருக்கோஷ்டியூர்னு ஒரு திவ்ய தேசம் இருக்கு. திருக்கோஷ்டியூர் நம்ம போயிருக்கோம். ராமானுஜர் வந்து இந்த ஓம் நமோ நாராயண நாமத்தை சொன்ன இடம். அங்க தேவர்கள்லாம் கோஷ்டியா வந்து பகவானை பிரார்த்தனை பண்ணாங்களாம். தேவர்கள்லாம் கோஷ்டியா வந்து பகவானை வழிபட்டதா இது திருக்கோஷ்டியூர், கோஷ்டி. ஸோ பக்தர் கூட்டத்தை எப்பவும் பகவான் விரும்புவார். ஸோ என்னாச்சு பாருங்க, அப்ப கோலோ விருந்தாவனத்துடைய பாவத்தை நம்ம வளர்த்துக்கணும். கோலோ விருந்தாவனத்துல எல்லாரும் பகவானுக்கு சேவை பண்ணணும், எல்லாரும் பகவானை திருப்திப்படுத்தணும், எல்லாரும் பகவானோட அன்பா இருக்கணும், எல்லாருமே ஒன்னா இருக்கணும், எல்லாம் ஒன்னா சேவை பண்ணணும். அங்க நான் தான் ஃபர்ஸ்ட்ங்கிறது கிடையாது, அங்க நான் லாஸ்ட். ஸோ பக்தியில ஒருத்தர் முன்னேறி இருக்காருங்கிறதுக்கான அடையாளம் என்னன்னா, தன்னை கடைசியா வச்சுட்டு மற்றவங்க எல்லாம் முன்னாடி போகணும். இந்த ஜன உலகத்துல என்ன பண்ணுவாங்க, நான் முன்னாடி போகணும், மற்றவங்க பின்னாடி வரணும் இல்லையா? ஜன உலகத்துல நான் முன்னாடி போகணும், மற்றவங்க பின்னாடி வரணும். ஆனா ஆன்மீகத்துல அப்படியே நேர்மாறு, மற்றவங்க எல்லாம் முன்னாடி போயிட்டு நான் கடைசியா வரணும். சில பக்தர்கள்லாம் அது கூட விரும்புறது இல்லை. சில பக்தர்கள்லாம் வந்து என் பேரை சொல்லாதீங்க, நான் ஒரு டொனேஷன் கொடுத்துட்டு என் பேரை சொல்லாதீங்க, என்னை பத்தி எதுவும் சொல்லாதீங்க, அது பகவானுடைய சேவைக்காக. இந்த மாதிரி சில பக்தர்கள்லாம் வந்து பேக்ரவுண்ட்லயே இருக்குன்னு ஆசைப்படுவோம், பின்னாடி இருக்கணும், முன்னாடி வர வேண்டாம். நமக்கு முன்னாடி வரதான் ரொம்ப பிடிக்கும், பின்னாடி இருக்க பிடிக்காது. எனக்கு நான் தான் பண்ணேன்னு தெரியாம போயிடுமே, நான் தான் பண்ணேன்னு தெரியாம போயிடுவேன் இல்லையா? பட் ஆனா கிருஷ்ணனுடைய ஆன்மீக உலகத்துல எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்குறாங்க. அதே சமயம் இன்னொரு அழகான ஒரு லீலை நடந்தது. என்ன நடந்ததுன்னா, ஒரு நாள் நாரத முனி நிறைய கிருஷ்ணனுடைய லீலையை மெருகேற்றுவார். கிருஷ்ணாவோட லீலை என்ன பண்ணுவார், நாரதர் வந்து மெருகேற்றி அதுல வந்து ஆனந்தம் அடைவார். என்ன பண்ணுவாருன்னா, நாரத முனி வந்து ஒரு நாள் ராதா கிருஷ்ணன் சேவை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவங்களுடைய சேவையில திருப்தி அடைஞ்சு கிருஷ்ணர் சொன்னாரு, நாரதா உனக்கு என்ன வரம் வேணும்? இப்ப வேண்டாம், நான் சமயம் வரும்போது கேட்கறேன், இப்ப எனக்கு ஒன்றும் வர வேண்டாம் அப்படின்ட்டு. எனக்கு ஒரு வரம் வேண்டாம் பிரபு, எனக்கு ஆசீர்வாதம் இருந்தா. இல்ல நாரதா, உன் சேவையில் ரொம்ப திருப்தி, என்ன வர வேணும், நான் சமயம் வரும்போது கேட்கறேன். அப்போ ஒரு நாள் என்ன நடந்தது, நாரத முனிவர் விருந்தாவனத்துக்கு வர்றாரு. நாரதர் விருந்தாவனத்துக்கு வரும்போது அங்க வந்து ஊஞ்சல் சேவைக்கு ரொம்ப அழகா டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கோபிகள்லாம் சேர்ந்து ஊஞ்சல் வந்து ரொம்ப அழகுபடுத்தி வண்ண வண்ண மலர்கள், ரொம்ப அழகான நறுமணம் கமழக்கூடிய வண்ண வண்ண மலர் வச்சு அலங்காரப்படுத்தி, இன்னும் கொஞ்ச நேரத்துல ராதாராணி வந்துருவாங்க. ரெடியா கிருஷ்ணர் ஆல்ரெடி வந்துட்டாரு. கிருஷ்ணர் வந்துட்டாரு, லலிதா, விசாகா எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ராதாராணி வர டைம் ஆகிட்டே இருக்கு. ராதாராணி என்ன பண்ணாங்க, மேக்கப் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா ராதாராணி மேக்கப் போடுறது எதுக்குன்னா, அவங்க அழகு காமிக்கிறது. இப்ப இந்த உலகத்துல நம்ம எல்லாம் மேக்கப் போட்டா நான் அழகா இருக்குன்னு காமிச்சுக்கிறதுக்காக.
என்னை யாரும் பார்க்க மாட்டாங்களா? ஒரு புது ட்ரெஸ் போட்டு இப்படி எப்படி பாருங்க, எப்படி இருக்கு சொல்லுங்க. ஊர் புறம் கேட்டுருப்போம், அது நல்லா இருக்கா, எப்படி இருக்கு எப்படி இருக்கு. யாராவது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் போச்சு இல்லையா? சோ நாம அழகுபடுத்திக்கிறது 4 பேர் பார்க்கணும், 4 விதமா சொல்லணும், 4 பேர் என்ன ரசிக்கணுங்கிறதுக்காக. ஆனா ராதாராணி தன்னை அழகுபடுத்திக்கிறது கிருஷ்ணரை மகிழ்விக்கிறதுக்காக, கிருஷ்ணரை மகிழ்விக்கிறதுக்காக. ரைட்? ராதாராணி அழகு போட்டுட்டே இருக்காங்க கிருஷ்ணர் சந்தோஷப்படணும்னு. நேரம் போயிட்டே இருக்கு. நாரதர் சொன்னாரு, எப்பதான் ஊஞ்சல் தொடங்க போகுது, எப்பதான் நடக்கும்? இருங்க லலிதா சொன்னாங்க, இருங்க கொஞ்சம் ராதாராணி வந்துருவாங்க. இப்போ அவங்க அந்த கைனுக்கு மையெல்லாம் போட்டு, அந்த ஆபரணம் எல்லாம் போட்டு, அவங்க வலையெல்லாம் போட்டு, கங்கணம் எல்லாம் போட்டு, ஜிமிக்கி எல்லாம் போட்டு அப்படி அழகு பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா நேரம் ஆகிட்டே இருக்கு. நாரதர் சொன்னாரு, நான் இப்போ ஊஞ்சல் விளையாடுறது பார்த்தே ஆகணும். அப்படின்னா நீங்க பொறுமையா தான் இருக்கணும். ராதாராணி வர வரைக்கும் பொறுமையா, கிருஷ்ணரே பொறுமையா உட்காந்துட்டு இருக்காரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லையா? ராதாராணி வர வரைக்கும் கிருஷ்ணர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறேன். ஓகே, ராதாராணி வர்ற வரைக்கும் கிருஷ்ணரே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது? அப்ப நாரதன் சொல்றாரு, இல்ல எனக்கு தெரியாது, நான் பார்த்தே ஆகணும். கிருஷ்ணர்கிட்ட போனாரு, கிருஷ்ணா நான் ஊஞ்சல் சேவையை பார்க்கணும். அப்படியா, கொஞ்சம் பொறுமையில, ராதாராணி வந்துட்டுமே, என்னையே வப்புல மாட்டி விடுறீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதெல்லாம் முடியாது, நீங்க லலிதா இருக்காங்கல்ல, லலிதா கூட ஊஞ்சல் விளையாடுங்க. லலிதா சொன்னோம், ஐயோ முடியாது, மாட்டேன், ராதாராணி இடத்துல நான் உட்கார்றதா, மாட்டேன், முடியாது. அதுல கிருஷ்ணன் சொல்றாரு, கிருஷ்ணா லலிதா அப்படிதான் சொல்லுவாங்க, நீங்க பிடிச்சி பக்கத்துல உட்கார வைங்க, ஊஞ்சல் விளையாடுங்க. அப்ப கிருஷ்ணன் சொன்னாரு, ஐயோ நான் மாட்டேன், ராதாராணி யாரு திட்டுவாங்க. அங்கேயும் ப்ராப்ளம் இருக்கு. ராதாராணி திட்டினா என்ன பண்றது? அதனால கிருஷ்ணா நான் மாட்டேங்கிறது. உடனே நாரதர் சொல்றாரு, கிருஷ்ணா நீங்க எனக்கு ஒரு வரம் கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா? என்ன வரம் கொடுத்தேன்? நான் ஒரு வரம் கேட்டேன், நீங்க ஒரு வரம் வேணுமான்னு கேட்டீங்க. நான் சொன்னேன் எனக்கு இப்ப வேண்டான்னு, எனக்கு இந்த வரம் இப்ப வேணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க? நீங்க லலிதாவோட ஊஞ்சல் ஆடணும். சரி, நாரதர் ஏதோ பிளான் போட்டாரு. நாரதர் ஏதோ பிளான் போட்டாரு. சரி நடக்கட்டும். லலிதாவை பிடிச்சு ஒழுக்காட்டமா இழுத்து கிருஷ்ணர் பக்கத்துல உட்கார வச்சுக்கிறேன், நெருக்கமா பக்கத்துல உட்கார வச்சுட்டு ஊஞ்சல் விளையாடுறேன். வெரி குட், ரொம்ப நல்லா இருக்கு. நாரதர் ஊஞ்சல் ஆட்டி விடுறேன். ஊஞ்சல் ஆட்டி விடுன்னு பார்த்தா திடீர்னு நாரதரை காணும். எங்க போனாரு? அவர் ராதாராணி போயிட்டாங்க. ராதாராணி மேக்கப் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அங்க வந்தாங்க. ஓ ராதே, நீங்க இன்னும் மேக்கப் போட்டுட்டு இருக்கீங்களா? ஆமா, நாங்க ஊஞ்சல் விளையாட போகணும், கிருஷ்ணர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஊஞ்சல் விளையாட நீங்க போறீங்களா? அங்க ஆல்ரெடி கிருஷ்ணர் ஊஞ்சல் ஸ்டார்ட் பண்ணிட்டே இருப்பாரு. அது இப்படி நான் இல்லாம கிருஷ்ணர் ஊஞ்சல் விளையாட மாட்டாரு. யார் சொன்னா? நீங்க போய் பாருங்க, அங்க லலிதா கூட ஊஞ்சல் விளையாடிட்டு இருக்காரு. நம்ப மாட்டேன், நான் ஒண்ணு நம்ப மாட்டேன், நான் நம்பவே மாட்டேன், நடக்கவே நடக்காது. நான் ஏன் போய் சொல்லணும்? நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்லணும்? உண்மைதான். எனக்கு கிருஷ்ணா வர கொடுத்திருந்தாரு, நான் கேட்டேன் நீங்க லலிதா கூட ஊஞ்சல் விளையாடணும்னு. இதை சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் சொல்லல. ஆனா நாரதர் சொன்னாரு, நீங்க வேணா போய் பாருங்க. நீங்க நம்புனா நம்புங்க, நீங்க எங்க மேக்கப் போட்டுட்டே இருக்க, அங்க கிருஷ்ணன் லலிதாவோட ஊஞ்சல் விளையாடிட்டு இருக்காரு. இப்போ ராதாராணி கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. கிருஷ்ணா ஒரு வேலை விளையாடிட்டு இருப்பாரோ, சரி போய் பார்க்கலாம். ராதாராணி பார்த்தா நாரதர் சொன்ன மாதிரியே லலிதாவோட ஊஞ்சல் விளையாடிட்டு இருக்கு. அவ்வளவுதான், ராதாராணி கோவம் வந்துருக்கு. இன்னும் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம், ராதாராணி எல்லா கோவையும் பக்கத்துல உட்கார வச்சுட்டாங்க, கிருஷ்ணர் பக்கத்துல உட்கார வச்சு விளையாண்டாங்க. இப்ப மட்டும் ஏன் கோவம் வந்தது? கிருஷ்ண உணர்வுல கிருஷ்ணா எல்லா விதமான ரசத்தையும் அனுபவிப்பார். அப்போ ஒரு காதலன் காதலிக்குள்ள ஒரு அன்பு பரிமாற்று. ஒரு காதலிக்கு தன் காதலன் வேற யாரு கூட பேசினா பிடிக்காது. இவன் என்ன அவங்களுக்கு போய் பேசிட்டு இருக்கான்? ஜட உலகத்துல பாக்கலாம், குச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. போனை கட் பண்ணிட்டா வச்சுக்கோ, என்னவோ பிரச்சனை, நீ ஏன் நான் பேசுவோம் போனை கட் பண்ண இல்லையா? நான் பேசிட்டே இருக்கேன், நீ போனை கட் பண்ணிட்ட, அப்ப ஏதோ பிரச்சனை இல்லையா? ஏதோ ஒண்ணு இருக்கு, சண்டைக்கு போயிடுவாங்க. இல்லம்மா ஒண்ணும் இல்ல, நீ ஏதோ மறைக்கிற, எனக்கு தெரியும், நீ அந்த பொண்ணு பேசிட்டு இருக்க இல்லையா? இந்த ஜட உலகத்துல இருக்கிறது காமம். காமேந்திரிய ஆத்மேந்திரிய பிரீத்தி வாஞ்சா தார போலே காமா, கிருஷ்ணரே பிரீத்தி வாஞ்சா தார போலே பிரேமா. கிருஷ்ணரை மகிழ்விக்கிறது பிரேமம், ஜட உலகத்துல காமம். அப்போ ராதாராணிக்கு கோபம் வந்தது எதுக்குன்னா, இந்த லீலை கிருஷ்ணர் அனுபவிக்கணும். இந்த காதலன் காதலிக்குள்ள அன்பு பரிமாற்றம். கிருஷ்ணரை பார்த்து ராதாராணி கோவிச்சுட்டு போயிட்டாங்க. கிருஷ்ணர் பின்னாடியே போறாரு. ஓ ராதே நில்லு, நான் சொல்றது கேளு. இல்ல எனக்கு தெரியும், நீங்க பயங்கரமான ஏமாத்துக்காரு. நீங்க எங்க வஸ்திரம்லாம் திருடுனால தானே, நீங்க திருடன் ஏமாத்துக்காரன் எல்லா வேலையும் பண்ணுவீங்க. நீங்க ராதாராணி நான் சொல்றது கேளு, இதுக்கெல்லாம் நாரதர் தான் நம்ப மாட்டேன்.
நீங்க நாரதர் சொன்ன மாட்டேன் நீங்க பண்ணிருக்கீங்க, அதுதான் நாரதர் சொன்னாரு. நாரதர் சொன்னது கரெக்ட் தான். நாரதர் வந்து என்ன சொன்னாரு? நாரதர் வந்து சொன்னாரா? நாரதர் வந்து என்ன சொன்னாரு? நீங்க லலிதாவோட விளையாடுறீங்கன்னு சொன்னாரு. அவர் அது மட்டும் தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன, அதுக்கு முன்னாடி என்ன நடந்து சொன்னாரா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க லலிதாவோட விளையாடுறது பார்த்துட்டேன்னா நான் பார்த்துட்டேன். நாரதர் சொன்ன உண்மைதான். ராஜராணியை சமாதானப்படுத்தினா சமாதானம் ஆகவே மாட்டேங்கிறாங்க. கிருஷ்ணா உட்காந்து சொல்றாரு, நீ நம்பு. அன்னைக்கு ஓம் முடியாது நாரதர் சொன்னார், எனக்கு வரம் கொடுங்க, நான் வரம் தரேன்னா வேணான்னாரு. இப்ப வந்து கேட்டாரு, நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. இது எல்லாத்துக்கும் நாரதர் தான் காரணம். நீ நாரதரை நம்பாத, நீ வந்து நாரதரை நம்பாத, அவர் இந்த மாதிரி தான் செய்வாரு. நான் அன்னைக்கு எதை சொல்றேன், நாரதரை நம்பாத, ஏதாவது ப்ராப்ளம் பண்ணி விட்டுருவாருன்னு. இது வந்து ஒரு விளையாட்டு. ஆக்சுவலி பார்த்தா இது வந்து ஒரு லீலை. இதைத்தான் இந்த மாதிரி லீலைகளை நம்ம பௌதிகமான கண்ணோட்டத்துல பார்க்கவும் கூடாது, புரிஞ்சுக்கவும் கூடாது. நம்ம என்ன சொல்றோம், நாரதன் ஆச்சாரியா, நாரத முனி இந்த சம்பிரதாயத்தின் ஆச்சாரியர். நாரதரால பக்தரானவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்க. பாகவதத்தில் நீங்க யார் எடுத்தாலும் நாரதருடைய சீடரா இருப்பாங்க. பாகவதத்துல யாரும் எடுத்து பாருங்க, யாரெல்லாம் நாரதருடைய சீடர் பாகவதத்துல? துருவ மகாராஜ், வியாசர், பிரகலாதர், பாண்டவர்கள், சித்திரகேது, எல்லாருமே எல்லா ஸ்கந்தத்திலும் இருப்பாங்க. நாரதருடைய கருணையால் பக்தரானவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. சோ நாரதர் வந்து ஒரு தூய பக்தர். ஆனா கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ராதா கிருஷ்ணருடைய லீலை அந்த அந்த அன்பு பரிமாற்றத்தை அனுபவிக்கிறதுக்கு நாரதருக்கு ஒரு சேவை கொடுத்தாரு. அப்படித்தான் நம்ம புரிச்சுக்கணும். நாரதர் வந்து இந்த மாதிரி கலகம் பண்ணி விட்டுருவாரு. இந்த சினிமா டிராமால நாரதர் கோமாளியா காமி முட்டா பசங்க, அது அபராதம். ஆக்சுவலி அபராதம், ஒரு தூய பக்தருக்கு செய்யக்கூடிய அபராதம். நாரதர் வந்து முதல் தரமான பக்தர். நாரதுடைய ஸ்பர்ஷம் பட்டாலே வந்து பக்தர் ஆயிடுவாங்க. நாரதுடைய பார்வை பட்டாலே வந்து பக்தர் ஆயிடுவாங்க. மிருகாரி, ரத்னாகர், எவ்வளவு பேர். இப்படி கடைசியில ஃபைனலி என்ன பண்ணாரு, கிருஷ்ணர் ராதாராணி சமாதானப்படுத்தினார். ஓகே சரி, இப்ப புரிஞ்சிருது, நாரதர் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இது ஏன் பண்ணாரு, இந்த லீலை கிருஷ்ணர் அனுபவிக்கிறார். ஒரு காதலன் காதலிக்குள்ள ஊடல் எல்லாம் இருக்கும். அவங்க சிலப்ப சண்டை போட்டுக்குவாங்க, கோவிச்சுக்குவாங்க, சில நேரம் கிருஷ்ணரை டாமினேட் பண்ணுவாங்க. இந்த லீலைகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரகசியமானது, ரொம்ப உன்னதமானது. இது வந்து நம்ம ஜட கண்ணோட்டத்துல பார்க்கவும் முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. இது வந்து தூய பக்திங்கிற தளத்துக்கு வரும்போது அது புரிஞ்சுக்கணும். அதனாலதான் பெரும்பாலும் இந்த மாதிரி லீலைகளை வந்து நம்ம பொது இடங்கள்ல பேசுறது இல்லை. இந்த மாதிரி ஊஞ்சல் உற்சவம் வரும்போது, அப்புறம் ராதாஷ்டமி வரும்போது, பகுலாஷ்டமி, இந்த மாதிரி பண்டிகை காலங்கள்ல மட்டும் கொஞ்ச நேரம் பேசுவோம், அவ்வளவு. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு பிரேமம் கிடையாது, பக்தியும் கிடையாது, அந்த அளவுக்கு நம்ம தூய்மையான நிலையிலும் கிடையாது. எனிவே, இந்த மாதிரி பண்டிகை காலத்துல மட்டும் பேசுறதுக்கு கொடுத்துட்டேன். ராதாஷ்டமிக்கு ராதாராணி குணங்களை புகழலாம், ஊஞ்சல் உற்சவத்தப்ப ராதாராணி குணங்களை புகழலாம். அதுக்கப்புறம் பார்த்தா நமக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது அவங்களை பத்தி பேசுறது. ஏன்னா அவ்வளவு உன்னதமான அன்பு பரிமாற்றம் ராதா கிருஷ்ணருக்கு உள்ளது. இந்த மாதிரி அவங்கள ஊஞ்சல் சேவை பண்றதுனால நமக்கு வந்து பௌதிகத்துல புலன்கள், நம் புலன்கள் இருக்கு இல்லையா, அது புலன்பு அனுபவிக்குங்கிற என்ன இருக்குல்ல. கிருஷ்ணருடைய விக்கிரகத்துக்கு சேவை பண்றது மூலமா என்னன்னா நம்ம புலன்பு விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு போகும். கிருஷ்ணருடைய விக்கிரகத்தை தொட்டு சேவை பண்றது, ராதா கிருஷ்ணரை வழிபடுறது, அவங்களுக்கு அலங்காரம் பண்றது, அவங்க நிவேதனம் செய்யறது, இந்த மாதிரி விக்கிரக ஆராதனை. ராதா கிருஷ்ணரை வழிபடும் போது விக்கிரக ஆராதனை செய்ய என்ன ஆகும்னா, நமக்குள்ள இதயத்தில் இருக்கிற காமம், பேராசை, அனுபவிக்கிற எண்ணெல்லாம் போக ஆரம்பிக்கும். அதனாலதான் ஆன்மீக குரு வந்து நம்ம கிரகஸ்தர்களை வந்து விக்கிரக சேவையில் ஈடுபடுத்தும். ஏன்னா விக்கிரகத்துக்கு சேவை செய்ய என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த அனுபவிக்கிற எண்ணம் போகும். ஏன்னா கிருஷ்ணர் தான் அனுபவிப்பாளர், நம்ம அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. அதனால ராதா கிருஷ்ணர் ஊஞ்சல்ல உட்கார வச்சு நம்ம ஊஞ்சல் ஆட்டும் போது நம்ம திருப்தி அடைவோம். ஏன்னா கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்த நம்ம திருப்தி அடைஞ்சிட்டே இருக்கும். எவ்வளவுக்கு நம்ம கிருஷ்ணரை திருப்தி படுத்தணும்னு நினைக்கிறோமோ அவ்வளவுக்கு நம்ம திருப்தி அடைஞ்சிட்டே இருப்போம். எவ்வளவுக்கு நான் புலன் திருப்தி பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவ்வளவுக்கு நம்ம திருப்தி அடையவே மாட்டோம். கேட்டு யோசிச்சு பாருங்க, இந்த புலன்களுக்கு எண்ணெய் கொடுத்தாலும் திருப்தி அடையாது, கேட்டுக்கிட்டே இருக்கும். எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி தான். எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்த அது கொழுந்து விட்டு எரிச்சுக்கிட்டே தான் இருக்கும், அது அணையவே செய்யாது. எரியிற நெருப்பு பெட்ரோல் ஊத்துனேன் கப்புன்னு முடிச்சு. அந்த மாதிரி புலன்பு விஷயங்களை நாம் மீண்டும் மீண்டும் கவனம் செலுத்தும் போது அது திருப்தி அடையவே செய்யாது, பிரக்தி தான் திருப்தி அடைவே அடையாது. அதே சமயம் கிருஷ்ணருடைய புலன்களை நாம் திருப்திப்படுத்த முயற்சி பண்ணும்போது இயல்பாகவே நம் புலன்களும் திருப்தி அடையாது, நம் புலன்களும் தூய்மை அடையும். இப்படி படிப்படியா நமக்கு கிருஷ்ணன் மேல தூய பக்தி ஏற்படும்.
जय श्री राधा मदन गोपाल की, जल उत्सव महोत्सव की, शील प्रभुपाद की। சரி, ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம்.